லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Luke's Gospel chapter 9 verse 23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். And he said to them all, if any man will come after me, let him deny himself and take up his cross daily and follow me. ஆண்டவர் சொல்லுகிறார், follow me, என்னை பின்பற்றி வா. Jesus says, follow me. என்னை பின்பற்ற யாராவது விருப்பமாக இருப்பீர்கள் என்றால், if any man desires to follow me, நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணமா இருக்கிறது. our life is a journey. ஆனால் ஒரு காலத்தில் எங்கே போகிறோம் என்று அறியாமல் நாமே ஒரு முடிவெடுத்து நாம் போய் கொண்டிருந்தோம். However, at one point of time we were not aware of where we are headed to. We took our own decisions and we were traveling. ஒரு ரோட்டினுடைய பேரும் இல்லை, ஊர் பேரும் இல்லை என்று சொன்னால் எப்படி போய் சேர முடியும்? If in a road it doesn't have any name or any place on that street, then how can we ever reach our destination? வீட்டை விட்டு வெளியே புறப்படும் போது எங்கே போகிறோம் என்று ஒரு அறிவில்லாமல் புறப்பட்டால் எங்கேயும் போகலாம். If we do not have any knowledge of where we are going out from our house, then we can reach anywhere. தெருக்களை பற்றி, ஏரியாவை பற்றி ஒரு அறிவில்லாமல் குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தாலும் வீட்டை விட்டு புறப்பட்டால் தவறான பாதையில் போய் செல்லலாம். And even if we know the place that we are going, but however if we do not know the name of the street or the name of that place, then we can go somewhere. சில வருடங்களுக்கு முன்னாடி டெல்லிக்கு போயிருந்தேன். And recently I happened to visit Delhi some years ago. அங்க இந்தியா கேட் என்கிற ஒரு இடம் இருக்கு. There is a place called India Gate. அந்த இடத்திலிருந்து வேற ஒரு ஊருக்கு போக வேண்டும். And from that place I have to go to another place. அப்போ நம்ம வண்டியை ஓட்டின அந்த சகோதரன் அவர் பல தெருக்கள் வழியா கொண்டு போய் அவருக்கே சரியாக புரியவில்லை எந்த இடத்தில் இருக்கிறார். So the brother who drove the vehicle, he himself did not know the correct route to that place, but however he somehow made us to there. அந்த இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும் சொல்லி நிறைய சின்ன சின்ன சந்துகள் வழியாக போய் மெயின் ரோடே காணாமல் போய்விட்டது. And to go to that place he went to little lanes and finally we lost the sight of the main road. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மெயின் ரோட் வந்தது என்று நாங்கள் ஆறுதல் அடைந்தோம். And after some time we were comforted so that we were able to see the main road. மெயின் ரோடுக்கு வந்தா எதிரில திருப்பி இந்தியா கேட் தான் வந்தது. And when we came back to the main road, again we were just remaining in the India Gate. அப்போ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் அலைந்து கொண்டிருந்தோம். So also even in our life we were just wandering like this. ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. But however God now says, follow me. இப்பொழுது நாம் ஒரு புதிய யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம். Now we were just going in a new journey. அது இந்த யாத்திரையானது ஒரு வினோதமான ஒரு யாத்திரை. This journey is something that is different. நாம் போய் சேர போகிற இடம் மனுஷர்கள் காணாத ஒரு இடம். The destination that we are going, it is a place where human beings cannot see. அந்த இடத்தை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இமேஜின் கூட பண்ண முடியாது. And concerning that place it is said in the scriptures, eye hath not seen, ear had not heard, but it was not even found in the heart of man. அப்போ அந்த வேறொரு கோணத்தில் அதை ஆராய்ந்து பார்த்தால், when we meditate that in a different angle, நம்முடைய வாழ்க்கையின் பயணமானது இங்கிருந்து கண் காணாத காது கேட்காத அந்த தேசத்துக்கு போகிற பயணமானது அது நான் என்கிறதான ஒரு நிலவரத்திலிருந்து கிறிஸ்து என்கிற ஒரு நிலவரத்திற்கு மாறுகிறதான அந்த யாத்திரையில் நாம் மாறுகிற ஒரு யாத்திரையா இருக்கிறது. And when we take it in different angle, when we travel into the place that where I have not seen, ear have not heard, then it is a journey wherein that self it is being we start from the place where self is and reaching to the place where Christ is. அதாவது
நான் ஆரம்பிக்கும் போது நான் ஆரம்பிக்கிறேன், முடிக்கும் போது நான் அல்ல, நான் வேறொரு மனுஷனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். The meaning is when we start the origin of a journey, it is ourselves, but when we complete our journey, it is no more I but Jesus. ஆகையால் என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் அழைக்கிற காரணமே நம்மால சுயமாய் அந்த பாதையில் நடக்க முடியாது. So the reason that God calls us saying follow me, it is that we by our own self we cannot complete the journey. நான் என்னை மாற்ற முடியாது. I cannot change myself. ஆகையால் அந்த எனக்காக நியமிக்கப்பட்ட அந்த இடத்தை நான் போய் சேர வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு ஏற்கனவே போனவர் இயேசுதான் நடத்த முடியும். And if at all I have to reach to that destination where it has been allotted for me, it is only Jesus who has already reached that place can lead me. இரண்டாவது அந்த இடத்திற்கு போக என்னை தகுதிப்படுத்துவதும் அவர்தான். Secondly, he is the only person who can make us worthy to reach that place. இப்பொழுது அந்த தகுதி நமக்கு இல்லை. But now we have not that worthiness. ஆகையால் இந்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், எனக்கு பின்னாடி வந்து அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்றால் நீயும் உன்னை வெறுக்க வேண்டும். And for that reason Jesus says, if you have to come from your place to that place where you have been allotted, firstly you should deny yourself. உன் சிலுவையை எடுக்க வேண்டும். You should take up your cross. என்னை பின்பற்ற வேண்டும். You should follow me. இந்த வசனத்தை 4 பகுதிகளாக பிரிக்க விரும்புகிறேன். I like to split this verse into 4 different parts. முதலாவது தன்னை தான் வெறுத்து. Firstly, he should deny himself. இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பின்படி தன்னை தான் மறுதலித்து. In English interpretation it is said as denying. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நம்மை உயர்த்த, நம்மை பாராட்ட, நான் ஒரு ஆள் என்று சொல்ல எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. In our life there are so many things that can make us to boast about ourselves, to appreciate ourselves. என் வீடு, My house, அது எல்லாரை விட கொஞ்சம் பிரம்மாண்டமான வீடா இருக்கலாம். it is perhaps it might be magnificent above all the other என் houses. குடும்ப அந்தஸ்து, My status of my family, என் அழகு, my beauty, என்னுடைய படிப்பு, my education, நான் பிறந்த ஜாதி, the caste that I was born, என்னுடைய வருமானம், my income. இதெல்லாம் நான் என்று சொல்லி என்னை உயர்த்துகிறதான காரியங்கள். So all these things are things that pertains to myself, where I can boast myself saying I and I and I. என்னுடைய நற்கிரியைகள், My good works, நான் மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்வது, I give charity to others. நான் இங்கே சொத்து வைத்திருக்கிறேன், அங்கே சொத்து வைத்திருக்கிறேன். I kept my possessions here and there. இதுதான் மனுஷனுடைய பெருமை, இதுதான் மனுஷனை உயர்த்துகிற காரியம். நான் தனித்துவம் வாய்ந்தவன், மற்றவர்களைப் போல் அல்ல, அவர்களை விட நான் சற்று உயர்ந்தவன். These are all the things where men boast about themselves. I'm unique as myself and I'm not like others and I'm different from others. இந்த நான் என்று நாம் சந்தோஷப்படுகிறோமே சில காரியங்களை பற்றி, இது ஒன்றும் நம்மை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தாது. All these things that we are glad by saying that it is I and I, nothing will ever make us eligible to reach heaven. இது எல்லாமே அழுக்கான கந்தை. All these things are filthy rags. சில நேரத்துல நமக்கு சில மனுஷிகமான சில நல்ல சுபாவங்கள் இருக்கும். And humanly speaking, there are sometimes we have some good things in our life. சமுதாயம் நம்மை பார்த்து இவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பேச மாட்டாங்க, யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டாங்க, அமைதியான ஆள், இப்படி எல்லாம் நம்மை பற்றி சில நல்ல காரியங்களை சொல்லலாம். இதுவும் நம்மை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தாது. Perhaps the whole society can see us and say he is a very good person, he will not speak of evil of anyone, he is a very quiet and silent person, but even this also cannot make us eligible for heaven. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், Often are the thing that I will say. எல்லா மதங்களும் சொல்லுகிற காரியம், நல்லவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள், கெட்டவர்கள் நரகத்துக்கு போவார்கள். As all the religions say, all the good people will reach heaven and all the bad people will reach hell. ஆனால் பைபிள் இதை சற்று வித்தியாசமாய் சொல்லுகிறது. But however, Bible puts this thing in a very different way. கெட்டவர்கள் நரகத்துக்கு போவார்கள், நல்லவர்களும் நரகத்துக்கு போவார்கள் என்று தான் பைபிள் சொல்லுகிறது. The Bible says the wicked will go to hell, but even people who are good also will go to hell. ஏனென்றால் இந்த நல்லவர்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, இது சமுதாய நன்மை,
நன்மை, இது மனுஷர்கள் மத்தியில் உள்ள நன்மை, இது பரலோகத்திற்கு சர்டிபிகேட் அல்ல. Because the good people that we say are those people who are good to the society, but these cannot make us eligible to reach heaven. ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது தேவன் வானத்திலிருந்து எட்டி பார்த்தாராம், பூமியில் நன்மை செய்கிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தேவன் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து எட்டி பார்த்தார். And the scripture says God peeped out of heaven and looked into the earth to look at if there any person who is good. அவர் எட்டி பார்த்து பைபிள் அதற்கு பதிலை எழுதி விட்டார் அவர். And when he looked into this earth and he also wrote the answer in the Bible. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். He says no one is there to do good. அந்த வசனங்களை வாசியுங்கள். 53ஆம் சங்கீதம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். Let's read Psalms 53 verse 2 and 3. தேவன் தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கெட்டுப் போனார்கள். Every one of them has gone back. நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஒருவனாகிலும் இல்லை. அப்படி ஆணித்தரமா ஒருவனாகிலும் இல்லை. He affirms him saying there is none that doeth good, no, not one. அப்போ பரலோக ஸ்டாண்டர்ட் படி நாம் யாரும் நல்லவர்கள் அல்ல, ஒருவனும் இல்லை. நம்முடைய ஸ்டாண்டர்ட் படி இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு சொல்லலாம், அது பரலோகத்திற்கு உதவாது. According to the standard of heaven, no one was good. Perhaps others might say that we are good and he is so good, but no one is good. ஆகையால் தான் தேவன் சொல்லுகிறார், என் நல்லவர்களோ கெட்டவர்களோ பரலோகம் போக வேண்டும் என்றால் நீ உன்னை மறுதலிக்க வேண்டும், உன்னை வெறுக்க வேண்டும். So for that reason God says whether you are good or evil, but if at all you should reach heaven, you should follow me. எப்படி நான் என்னை மறுதலிப்பது? How can I deny myself? ஆராதனை நேரத்தில் நாம் சொன்னோமே, நான் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். In the time of worship we said we should deny ourselves. சில நேரத்துல குறிப்பாக திறமை உள்ளவர்கள் அந்த திறமையை காட்ட தான் வாய்ப்பு தேடுவார்கள். And sometimes people who are talented, they will always look ways to manifest themselves. அப்போ நம்மை காட்டுவது இயற்கையான ஒரு காரியம். To show ourselves, it is something natural. ஆகையால் இதை மாற்றி இயேசு சொல்லுகிறார், என்னை நீ பின்பற்றி நீ போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டும் என்றால் நீ உன்னை காட்டுவதை நிறுத்திவிட்டு உன்னை மறுதலிக்க பழக வேண்டும். And God says if at all you need to follow me and reach heaven, you should deny all the things that you have to show yourself. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார். One pastor said like this. சாலமோனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும்போது When Solomon dedicated the temple of God, ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்தினார்கள். he offered thousands of sacrifices. தேவனுடைய மகிமை பயங்கரமா இறங்கி ஆசாரியர்களே உள்ள போக முடியவில்லை, அவ்வளவு புகையாக மாறிவிட்டது. The glory of God descended upon the temple in such a way even the priests could not enter in and minister because the smoke was so much. ஆசாரியன் கிட்ட அந்த அதிலிருந்து ஒரு செய்தி கிடைத்திருக்கும். And from that the priests might have got a message. ஆசாரியனே, இந்த முழு ஆலயத்தினுடைய பொறுப்பு உன் கையில் இருக்கிறது, ஆனால் பார் உன்னால் போக முடியவில்லை, ஏனென்றால் நான் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறேன், இது என்னுடைய ஆலயம், இதை நீ புரிந்து கொள். இப்போ போ. Oh priest, though you have been a great responsibility to serve in this temple, but even if you are not able to enter, it is because I have filled this glory and now you should go. இது என்னுடைய சபை அல்ல, இது இந்த சென்டர் பாஸ்டர் சீஃப் பாஸ்டருடைய சபை அல்ல, இது யாருடைய சபை? கர்த்தருடைய சபை. It is not my church, it is not the church of the center pastor or the church of the chief pastor, it is the church of God. ஆகையால் நாம் எல்லாரும் பரலோகம் போய் சேர வேண்டும் என்றால் முதலாவது நான் வேண்டாம் என்று நம்மை மறுக்க வேண்டும். So if at all we all should go to heaven, first we should say we need not ourselves and we should deny ourselves. நம்மை நாமே உயர்த்துகிற பாராட்டுகிற நாமே நமக்கு சர்டிபிகேட் கொடுத்து பழகுகிறதான மனுஷர்களுக்கு நம்மை மறுக்க வேண்டும், மறுதலிக்க வேண்டும், வெறுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவரே சில உதவிகளை செய்கிறார். And people who try to exalt themselves and certify themselves, if at all they should deny and they should say themselves for not to have them, God himself gives us a help.
நாம் எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு மட்டமானவர்கள், மோசமானவர்கள் என்று நாம் உணரும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் சில தோல்விகளை அனுமதிப்பார். God will allow some failures in our life so that we might understand how base and how weak and frail we are. நம்முடைய இயலாமையை அவர் நமக்கு காட்டுவார். And he will show us our inability. சில தவறுகள், தவறான முடிவெடுத்து எங்கே போய் சிக்கும்படியா ஆண்டவர் அனுமதிப்பார். He will make us, allow us so that we might take some wrong decisions. நமக்குள் இருக்கிற சில விழுந்து போன சுபாவ தன்மைகளை அவர் எழும்ப அனுமதிப்பார். He will make us all the fallen natures to arise in our lives sometime. நான் ஒரு மனுஷன் தான், நான் மண்ணு தான் என்று உணரும்படியாக நமக்கு சில எல்லைகள் உண்டு, நான் ஏதோ ஒரு பெரிய ஆள் அல்ல என்று காட்டும்படியாக அவர் சில பாதைகளை நடத்துவார். And he will also lead us in such some paths so that we might understand that we are human and we are dust and we are no more we have nothing in ourselves. மகா அலெக்சாண்டர் 23வது வயதில் தான் முழு உலகத்தை பிடித்தார். And Alexander the Great at the age of 23 he captured the whole world. யோசித்து பார், 23வது வயதில் முழு உலகத்துடைய தலைவனாய் இருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பெருமை இருந்திருக்கும். So how imagine just how great he will be and how boastful he should have been when at the age of 23 he could have captured the whole world. 10 வருடத்தில் மரித்து போனார். But he died after 10 years. குடித்து நீச்சல் குளத்தில் இறங்கி அங்கே காய்ச்சல் வந்து அடுத்த நாள் மரித்து போனார். ஒரு வாரத்தில் மரித்து போனார். He was drunken and he entered in a pool of water and he had a fever and within 1 week he died. அப்ப அவர் சொன்னார், மரிப்பதற்கு முன்பாக சொன்னார், before he died he said like என்னை this, பெட்டியில் வைக்கும்போது என் 2 கை வெளியே இருக்கட்டும். while you keep my body in the coffin, make my hands to be lifted high. ஏன்? Why? outside, let it be Lifted outside. ஏன்? Why? முழு உலகத்தை பிடித்தேன், ஆனா என்னை பிடிக்க முடியவில்லை. I've been able to capture the whole world, but I'm not able to capture myself. என் குடிப்பழக்கத்தை ஜெயிக்க முடியவில்லை. I was not able to overcome my drinking habit. நாம் உலக பிரகாரமா எவ்வளவு திறமைசாலிகளா இருந்தாலும் அதெல்லாம் வீண் தான். நாம் நம்மை மறுதலித்தால் தான் இயேசு நம்மை நடத்த ஆரம்பிக்க முடியும். So we might be intelligent according to the world. If all this is vain, only when we deny ourselves we can be like Jesus. இதுதான் ஞான ஸ்நானத்தினுடைய முக்கிய கருத்து. And this is the important essence of the waters of baptism. ஞான ஸ்நானம் என்று சொன்னால் அது ஒரு விதமான செல்ஃப் டினையல், நான் என்னை மறுக்கிற வெறுக்கிறதான ஒரு செயல். And when we say the waters of baptism, it is a practice where we have to deny ourselves, a practice of self denial. அந்த பதத்தை, அந்த word deny என்று நாம் பார்க்கும்போது என்னை நான் வெறுக்கிறது, ரிஜெக்ட் பண்ணுவது, தள்ளுவது. And the term deny, it is said that rejecting ourselves. அதாவது நான் இதற்கு குவாலிஃபைட் அல்ல, இதற்கு பாத்திரவான் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். And we should understand that I am not qualified for this. நாம் எல்லாரும் பெருமையில் பிறந்தவர்கள். And we all are born in pride. ஆகையால் நாம் எல்லாரும் தோல்வி அடைவது ஒரு நல்ல காரியம். ஏனென்றால் நாம் யார் என்று அப்பொழுதுதான் நமக்கு புரியும். So it is a very good thing that we all meet with our failures because we can understand who we are. ஆகையால் நான் என்கிறதான அந்த சுயம் பிடித்த, பெருமை பிடித்ததான நாம் அதை முதலாவது இறக்கினால் தான், அதை வெறுத்தால் தான், அதை விட்டுவிட்டால் தான் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். Only when we bring down and when we where all the prideful natures where we say that I, then we can get deliverance in our life. ஆகையால் நான் என்னை வெறுக்க வேண்டும், என்னை மறுதலிக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? So what is the meaning when we say that I should reject myself and I should deny என் myself? சொந்த அபிப்பிராயத்தோடு, என் சொந்த ஆசைகளை வைத்து நான் ஒரு பயணத்தை நான் ஆரம்பித்தேன் இல்லையா, அந்த பயணத்தை நிறுத்திவிட்டு என் சொந்த ஆசைக்கு விரோதமாக தேவனுடைய ஆசைகளுக்கு ஏற்றதான ஒரு பயணத்தை ஆரம்பிப்பது தான் நான் என்னை மறுதலிப்பது. And I should stop the journey where I have started saying all my self opinions and I have started, but I should stop it and I should start a new journey where I can, all my opinions should be contrary to myself and according to my God. Then that is the concept of denying ourselves. கிட்டத்தட்ட நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை என்றைக்கோ ஆரம்பித்து விட்டோம். Almost we have already started all our journey long back.
ஆரம்பித்து விட்டு எத்தனையோ வருடங்கள் ஆகிறது, ஆனால் இன்னும் நம்மை நாமே வெறுக்க மறுதலிக்க பழகவில்லை. It's been years that have passed from starting our journey, but still we are not able to deny ourselves. நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? Do you know what are we doing? நாமே சொந்த ரோடு போட்டு சொந்த பிளானை வரைந்து அதுல ஆண்டவரை இழுக்க பார்க்கிறோம். We make ourselves a new road and we make ourselves a new plan, and we try to drag our God into that. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு நீ போக வேண்டும் என்றால் நான் உன் வழியா வரக்கூடாது, நீ என்னை பின்பற்றி வா. God says, if at all you have to reach the place that I have kept for you, I should not come to your place, but you should come to my path. இப்பொழுது கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இவ்வளவு வசனங்கள் பிரசங்கங்கள் எல்லாம் கேட்ட பிறகு கூட நம்மை நாமே பாராட்டுகிறது, நம்மை நாமே நினைக்கிறது, நமக்குள் நம்மை பற்றி சந்தோஷப்படுகிறது எவ்வளவு நிறைய இருக்கிறது இல்லையா? And even after hearing so many sermons and messages like this, there are so many things and places where we try to appreciate ourselves, to boast ourselves. அந்த தகுதியற்ற சுயம் தன்னை காட்டுவது, தன்னை எங்கேயாவது இடம் கிடைத்தால் தன்னை காட்ட விரும்பும். And this self will always try to manifest, to show off itself in some opportune time or place. unworthy self, தகுதியற்ற சுயம், Or this unworthy self. அப்போ நாம் தகுதியற்றவர்கள், ஆனா அதை மறந்து விட்டு என்னை ஏன் கூப்பிடவில்லை, என்னை ஏன் போன வாரம் பார்த்தோம் இல்லையா, அந்த மீதியானியர்கள் யுத்தத்துக்கு போய் வரும்போது எப்ராயிம் கூட்டத்தார் எங்களை ஏன் கூப்பிடல யுத்தத்துக்கு? And we forget our unworthiness, but however, as we heard in last week, they said, why did you not call us for the war? We tried to boast ourselves. அப்போ கிதியோன் சொன்னார், நீங்க பண்ணதுக்கு சமமா நான் ஏதாவது பண்ணனா? நீங்க தானே பெரிய காரியமே செய்தீர்கள், பெரிய பிரபுக்களை பிடித்து இருக்கிறீர்கள், நான் ஒன்றுமே செய்யவில்லையே. இது சொன்னா ஒரு திருப்தி ஆகிவிட்டது, அந்த சுயம் சந்தோஷப்பட்ட திருப்தி ஆகிவிட்டது. But when Gideon said, I have not done great things that you have already done by capturing so many people, greater than all these people, when Gideon said like this, their self character was satisfied. ஆகையால் நாம் நம்மை வெறுக்க பழக வேண்டும். So we should have a practice or habit to reject ourselves, deny ourselves. நான் வேண்டாம், I should forget myself. நான் சிறுக வேண்டும், I should decrease. நான் சாக வேண்டும், I should die. இதுதான் என்னை நானே வெறுக்கிறது, மறுதலிக்கிறது. This is the thing that I reject myself, I deny myself. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. So let us close our eyes for 1 minute. நான் வேண்டாம் என்று சொல்வதற்கு யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? If anyone have the boldness that you can say, I do not need myself. என்னுடைய சுய நீதி, என்னுடைய சொந்த பரிசுத்தம், என்னுடைய சொந்த சாமர்த்தியம், திறமைகள் ஒன்றும் பரலோகத்திற்கு உதவாது. All my self righteousness and self intelligence and all holiness, self holiness will never make me to reach heaven. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வர மனதாய் இருக்கிறாயா? But God says, are you willing to follow me? முதலாவது நீ வேண்டாம் என்று நீ உன்னை மறுதலிக்க வேண்டும். First you should deny yourself. நான் சரி அல்ல, I am not right, நான் ஒரு தோல்வி, I am a failure, நான் தகுதி அற்றவன், I am unworthy. இதை ஒத்துக்கொள்ளுகிற கரங்களை உயர்த்துங்க. All those who accept this, lift up your hands. நாம் சிறுக வேண்டும். I should decrease. மிஞ்சி போனா நம்முடைய சொந்த மூளையை வைத்து ஆண்டுடைய பிளானுக்கு தடையாக தான் இருக்க முடியும். And if at all, if we take maximum, we can just boast ourselves to stop the plan of God. அவருக்கு தடையாக இருக்க, we can only be a hindrance to his plan. We can be a hindrance to his plan. ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். But however, God has chosen us. நமக்கு சொல்லி தருகிற முதல் பாடம், நீ வேண்டாம் என்று நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. The first lesson that he likes to teach us, you should deny yourself. கர்த்தர் இந்த வெளிச்சத்தை நமக்கு தந்திருக்கிறார், ஆகையால் தான் கரங்களை உயர்த்துகிறோம். ஆமென். God has given us this right to us, and because of that we are lifting up our hands. இந்த கூட்டத்தில் கை உயர்த்தினால் போதாது, Not only it is enough that lift up our hands in நம்மை our நாமே meeting. காட்டிக்கொள்ளக்கூடியதான அந்த இடங்கள் வரும்போது நான் வேண்டாம் என்று சொல்லக்கூடியதான அந்த கிருபை, ஞானத்தை, அந்த தாழ்மையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். When we have some opportune time where we like to boast ourselves, that place we have to humble ourselves, saying that I deny myself. ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் நான் வேண்டாம் என்று சொன்னவர்கள் சொல்லி எத்தனையோ வருடங்கள் ஆயிற்று, மாதங்கள் ஆயிற்று, இப்பொழுது எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். All those who have taken the waters of baptism, so many years have passed, but how many of are able to say that I do not need myself? என் வாழ்க்கையில தலையிடாதே.
Do not interfere in my life. நீ நினைச்சது நீ செய், என் காரியத்திலே தலையிடாதே. You do yourself as you think. Do not interfere in my life. சாகும்படியா ஒப்பு கொடுத்தவர்கள் இப்பொழுது பயங்கரமாய் பிழைத்து இருக்கிறார்கள். And all those who submitted themselves to die, but now they are very much desirous to live. அந்த art of self denial, அந்த மறுதலித்தலினுடைய கலையை கர்த்தர் நமக்கு சொல்லி தர வேண்டும். God should teach us the art of self denial. அதற்காக நாம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். That let us close our eyes and let us praise God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஞானஸ்நான சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி தாரும். எங்களை நாங்கள் எப்படி வெறுக்க வேண்டும் என்று சொல்லி தாரும் ஆண்டவரே. எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் சிறுக வேண்டும், சாக வேண்டும், கிருபை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரண்டாவது, Secondly, அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு இங்கிலீஷ்ல அதான் இரண்டாவது, எடுத்துக்கொண்டு he should take up his cross. அப்போ நமக்கு எல்லாருக்கும் சுமக்கும்படியாக ஒரு சிலுவை நமக்கு முன்பாக தோளில் வைக்கப்படவில்லை, தரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. For all of us, so that we might bear a cross, it is not upon our shoulders, but it is kept before us. அதை நாம் எடுக்க வேண்டும். We should take up that cross. எடுக்கிறது நம்முடைய தெரிந்து கொள்ளுதல். And taking up that cross, it is our choosing. இது இயேசுவுடைய சிலுவை அல்ல. It is not the cross of Jesus. இது தன் சிலுவை. அவர்களுக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is a cross of oneself. They have to take their cross. அப்போ உங்களுக்கு ஒரு சிலுவை உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு சிலுவை எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. For you a cross is kept before you for you to take, and for me there is a cross kept before me to take. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? தேவனுடைய சித்தம் உங்களை பற்றி என்னை பற்றி தேவனுடைய சித்தம் இருக்கிறது இல்லையா, அதில் சில துக்கங்கள், வேதனைகள், நஷ்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. So in the will of God that is kept for you and me, in it there are sorrows, pains and losses. நம்முடைய சந்தோஷங்களை விட இந்த துக்கம் வேதனை மூலமாக தான் நாம் மாறுகிறோம். And more than our gladness or joy, only in this pain and sorrow and agony we are being changed. இதுதான் நம்முடைய சிலுவை. That is our cross. நாம் ஜெபிப்போம், சில ஜெபங்களை ஆண்டவர் கேட்க மாட்டார். We will pray for something, but God will not answer it. நாம் சில கேள்விகளை கேட்போம், ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். We might ask questions to God, but God will not answer it. அப்படி இருந்தாலும் அவருடைய சித்தத்தை செய்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். Even though it is, we should go forward doing the will of God. இதுதான் நம்முடைய சிலுவை. That is our cross. ஒரு நாள் ஊழியத்துக்கு வந்த பிறகு, One day after I came to this ministry, என்னுடைய கையில் இருந்து ஒரு ஊழியம் எடுக்கப்பட்டது. from my hands a ministry was taken up. அப்போ எனக்கு ஊழியம் அந்த ஊழியம் போய்விட்டது என்று துக்கம் வரவில்லை, ஆனால் நடத்திப்புக்காரர் ஏன் இதை செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி வந்தது. And I did not have a grief or sorrow of this ministry being taken away from us, but I was grieved why the servant of God did this to me. யாராவது ஏதாவது தவறான ரிப்போர்ட் சொல்லிவிட்டார்களா? Is it that someone has given an evil report about me? இப்படி ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருந்தது. And I had such questions in my mind. நான் அவர்களிடத்து போய் ஏன் பாஸ்டர் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கவில்லை, அதை ஏற்றுக்கொண்டேன். And I did not go to the pastor and ask, Pastor, why did you do this? But I had this in my mind. அடுத்த நாள் வாய்ஸ் ஆஃப் பென்டிகாஸ்டல் ஒரு ஃபுட் நோட், ஒரு பேஜில் கீழே கொட்டை எழுத்தில் ஒரு வினோதமான ஒரு வாசகத்தை வாசித்தேன். But the next day in the Voice of Pentecost, at the footnote, it is written in bold letters something very special words. If you want to have a close walk with God, leave some of your questions unanswered. ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு உறவு, ஒரு நெருங்கிய விதத்தில் நடக்க வேண்டுமா, சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமலே விட்டுவிடு. And if you have to have a closer walk with God, leave some of your questions unanswered. அந்த நேரத்துக்கு ரொம்ப பொருத்தமான வார்த்தை, ஆண்டவர் எப்படி பேசுகிறார் என்று ரொம்ப சந்தோஷமாகி விட்டது. I was really joyful at the appropriate, that very present words God is speaking to me. அந்த வார்த்தை நிமித்தம் அந்த சிலுவை எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். Because of that words, God enabled me to take up that cross. அதே போல நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சில பாடுகள் உண்டு.
so also there are many sufferings that is kept before us to சில endure. நஷ்டங்கள் உண்டு. There are some losses. ஆண்டவர் அதை சில காரியங்களை பார்த்து வேண்டாம் என்று சொல்லுவார். God will say, looking at some things and say, it is not needed for you. ஆகையால் அதை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். But we should desire it and we should take it. இதுதான் பாடுபடுகிற சிந்தை என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. And this is what the scripture says, the mind of suffering. இதுதான் தேவனுக்கு ஏற்ற சிந்தை என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. And also it is said, this is the mind after God. இயேசு சொன்னார், நான் பாடுபட போகிறேன், அநேகர் என்னை மறுதலிப்பார்கள், மனுஷனுடைய கையில் ஒப்படைக்கப்பட போகிறேன். And Jesus said, I'm going to suffer, many are going to reject, and I'm going to take up the cross, crucified. இயேசுவே, இது உமக்கு சம்பவிக்க கூடாது என்று பேதுரு சொன்னார். Peter said, oh Jesus, this should never happen to you. அப்பொழுது இயேசு பதில் சொன்னார், But Jesus replied, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். you do not think after God, but you think after man. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? மனுஷனுக்கு ஏற்றவைகள் என்ன சிந்தை அது? So what is the thoughts that is according to man? நான் நல்ல சுகமா இருக்கணும், I should be very joyful. நல்ல பணம் சம்பாதிக்கணும், I should earn more money. பெரிய வீடு கட்டணும், I should build great houses. பெரிய சொத்து வாங்கணும், I should have so many possessions. வெளிநாட்டுக்கு போகணும், I should go abroad. சந்தோஷமா இருக்கணும். I should be very joyful. இதுதான் மனுஷன் சிந்திக்கிறது. These are the things that humans ஆனால் say. தேவன் என்ன சிந்திக்கிறார்? But however, what God thinks, அந்த பாடில்லாத சொகுசை பாவத்தை தேடுகிற மனுஷன் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நான் பாடுபட வேண்டும், நான் மனுஷனாய் மாற வேண்டும், அவருடைய கையில் நான் ஒப்படைக்கப்பட வேண்டும், அவர்கள் என்னை குத்த வேண்டும், என் ரத்தத்தை நான் சிந்த வேண்டும். if that human being or that person who is desiring the luxurious life, if he has to come back to me, then I should suffer all the sufferings for him, and I should be crucified, and I should take all the pains upon myself. அப்ப இதுதான் தேவனுடைய சிந்தை. This is the mind of God. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவுடைய சிலுவையை இயேசு நன்றாய் சுமந்தார். And the cross that is given to Jesus, Jesus took up that cross in a very good way. ஆகையால் நாமும் தேவனுக்கேற்றவைகளை சிந்தித்து அந்த இடத்துக்கு நான் போக வேண்டும் என்றால் நானும் பாடுபட வேண்டும். So we should think according to the mind of God, and if I have to reach that heaven, I should take up my cross joyfully. இது உமக்கு சம்பவிக்க கூடாது ஆண்டவரே என்று இயேசுவிடத்தில் சொன்ன அந்த பேதுருதான் அவருடைய நிருபத்தில் சொல்லுகிறார், பாடுபடுகிற சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். And Peter who said, oh Jesus, this should not happen to you, the same Peter in his epistle he is writing, put on the mind of suffering as your weapon. ஆகையால் மனுஷர்களாகிய நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நம்முடைய சிலுவையை நாமே வில்லிங்காக மனப்பூர்வமாக எடுக்க வேண்டும். So we should take up all our cross willingly. இப்போ நான் வேண்டாம் என்று நம்முடைய கைகளை உயர்த்தினோம் இல்லையா, அது ஒரு விதத்தில் நம்முடைய சிலுவையை எடுக்கிறது. And when we lifted up our hands saying we are denying ourselves, that also is a kind of just lifting up the cross. இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும்போது மாத்திரமல்ல, திங்கட்கிழமை பிரச்சனை வரும்பொழுதும் அதை தான் நாம் செய்ய வேண்டும். It is not something that is happening only in the Sunday morning service, but also when we face the problems during the course of the week. இந்த சுதனுடைய தாயார் சொன்னார், கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி அந்த சிலுவையை அவர்கள் எடுத்து விட்டார்கள். As the mother of Sudan said, it is the will of God, and saying so she took up the cross. நாமும் நம்முடைய சிலுவையை எடுக்க வேண்டும். We also should take up our cross. thirdly இரண்டாவது எடுக்க வேண்டும், மூன்றாவது தன் சிலுவை. Secondly, we should take up the cross. The thirdly, his own cross. ஏன் தன் சிலுவை? Why is a cross of oneself? உங்களுடைய சிலுவை வேற, என்னுடைய சிலுவை வேற. Because your cross is different from my cross. உங்களுடைய பாடுகள் வேற, என்னுடைய பாடுகள் வேற. Your sufferings is different from my sufferings. அதாவது ஒரு விதைக்கிறவன் விதைக்கிறது போல ஆண்டவர் நம்மை மாற்ற சில பாடுகளை விதைக்க மாட்டார். வேண்டுமென்றே நமக்கு முன்பாக நம்முடைய பாதையில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு வேற, எனக்கு வேற. It is not like the sower who sowed the seed, he will not allow the cross to be scattered like that, but God will place all the cross purposefully before us. நீங்க சொல்ல முடியுமா, ஆண்டவர் ஏன் உங்களுக்கு வேற பாடுகள் எனக்கு வேற பாடுகளை வைத்திருக்கிறார்? Can you say this, why God has kept a different suffering for you and me? சொல்லுங்க. ஏன் ஒரே பாடு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடு கொடுக்கலாமே? Why different sufferings for different people? Why can't he have a same suffering for all? ஏன் வித்தியாசமான பாடு? உங்களுக்கு வேற பாடுகள், எனக்கு வேற சிலுவை.
Why there is a different in sufferings, the cross also is different. காரணம் என்னவென்றால் நீங்க வேற நான் வேற. The reason is you and I are different. உங்களுடைய கெட்ட சுபாவங்கள் வேற, என்னுடைய கெட்ட சுபாவங்கள் வேற. Your evil natures is different from mine. அப்ப என்னை மாற்ற எனக்கென்று சில பாடுகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார், உங்களை மாற்ற உங்களுக்கென்று சில பாடுகளை வைத்திருப்பார். To change me, God has kept some different sufferings for me. To change you, God has kept some different sufferings for you. ஆகையால் தன் சிலுவை. So he says his cross. ஆகையால் அந்த தன் சிலுவை நம்மை மாற்றுகிற அந்த சிலுவை அதை நாம் எடுக்க வேண்டும். So his cross is something that can change ourselves, so we should take up that cross. அது மாத்திரமல்ல, Not only that. அந்த சிலுவையை ஏன் எடுக்க வேண்டும்? ஒரு மரக்கட்டை தோளில் வைத்து இது வெயிட்டா ஏதோ ஒரு வெயிட் தூக்கினா போதும், ஏன் சிலுவை எடுக்க வேண்டும்? And we can take something that is heavier, some log of wood, but why does he say a cross? அந்த சிலுவை நாம் டெய்லி தூக்கி நடக்கும்போது When we take up, bear that cross and walk daily, நமக்கு ஒரு காரியம் ஞாபகத்தில் வரும். we will remember one thing. நாம் ஆரம்பித்திருக்கிற இயேசுவை பின்பற்றுகிற இந்த பயணமானது ஒரு மரண பயணம். The journey that we have started to follow Jesus is the journey of death. அது நம் மரணத்தை நோக்கி செல்லுகிற ஒரு பயணம். This is a journey where we are headed towards death. இயேசுவும் எழுத்தின் பிரகாரம் ஒரு சிலுவை சுமந்தார், கடைசியா அதே சிலுவையில் அவரை அறைந்து அவரை கொன்று போட்டார்கள். Even Jesus also bore his cross literally, and on that same cross he was crucified. அதே போல நமக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழுத்தின் பிரகாரமான ஒரு மர சிலுவை அல்ல. So also a cross also is being given to us, but not a literal cross of wood. ஆனாலும் அது ஒரு சிலுவை தான். But however it is a cross. ஏன் சிலுவை? Why is a இந்த cross? பாடுகளை சகித்து 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 முன்னேறி கடைசியா சாக வேண்டும். Enduring all the cross again and again, finally we should reach heaven. இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லாத, பைபிளை ஏற்கனவே படிக்காத ஒரு சுவிசேஷமா வெளியே சொன்னா யாரும் கிறிஸ்டியனா மாற மாட்டாங்க. If we say this as a gospel to the people who are not Christians, then no one will ever accept Christ. ஏற்கனவே கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு தான் இந்த செய்தி. So this message is something appropriate to all those who have already known Christ. நாம் சாக போகிறோம் என்று சொல்வது நம்முடைய மரணம் அல்ல, நமக்குள் இருக்கிற சொந்த அபிப்பிராயங்கள், சொந்த ஆசைகள், சுயம், இது சாக வேண்டும். So when we say we have to die, it is not a literal death, but however we should die to our self opinions, to our self desires. நமக்கு சில பிளான்கள், சில திட்டங்கள் உண்டு. We have some own plans to ourselves. நம்முடைய வாழ்க்கையில் சில கனவுகள், சில எதிர்பார்ப்புகள் உண்டு. We have some own dreams and expectations. இதற்கெல்லாம் ஒரு அப்பீல், ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அது நிறைவேறினால் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். For all these things there is an appeal to it, and when it is being fulfilled we have joy within ourselves. உண்மை என்னவென்றால் அப்பீல் இருந்தாலும் ஈர்ப்பு இருந்தாலும் அது அபாயகரமானது. But the truth is, though it has some appealing or an attraction, but it is something dangerous. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அதனுடைய முடிவு மரண வழிகள் என்று வசனம் சொல்லுகிறது. There seemeth some ways that seemeth right in the eyes of men, but the end of it is death. ஆகையால் நான் என் சிலுவையை எடுத்து நான் அவரை பின்பற்ற வேண்டும், மரணத்தை நோக்கி பின்பற்ற வேண்டும். So I should take up my cross and I should follow him towards death. ஆனால் இப்படி மரண பயணம் என்று சொன்னாலும், மரணம் என்ற வார்த்தை அநேகருக்கு ஒரு கெட்ட வார்த்தை போல இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இது கடைசியாக மகிமையாக தான் மாறப்போகிறது. But though it is said as a journey of death to some other, the term death is something bad to others, but however for all those people who have accepted Christ, this is a glorious term. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் என்கிறதான ஒரு இடத்திலிருந்து கிறிஸ்து என்கிறதான இடத்திற்கு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். As I said in the beginning, we have started a journey from the origin where we said that is I, and we are going towards the place where Christ is. அப்போ நான் என்கிற அந்த சுயம், நமக்குள் இருக்க அந்த பழைய மனுஷன் குறைந்து 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 சாக வேண்டும். அதே நேரத்தில் அது குறையும் பொழுது அந்த வெற்றிடத்தில் இயேசு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். And the place, the aspect of self, it should decrease and decrease, and it should be devoid of self, and in that vacuum Christ should be created. ஆகையால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாடுகளை நாம் மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை சகிக்க வேண்டும். So to the place, to the cross, to the sufferings that we have been given for each and everyone, we should accept it joyfully and willingly. ஒரு கிறிஸ்துவ ஞானி, ஒரு தத்துவ ஞானி G.K. செஸ்டர்டன் அவர் சொன்னார், என்னுடைய
சந்தோஷமான நேரங்களை விட என்னுடைய துக்கமான நேரங்களில் தான் கிறிஸ்துவை அதிகமா அறிந்து கொண்டேன். A Greek Christian philosopher Chesterton says, more than the times of joy in my life, I've learned about Jesus in the times of my suffering. நம்முடைய துக்கமான நேரங்கள் தான் நம்மை அதிகமாய் மாற்றுகிறது. It is the times of our sorrow that can change us more. ஆகையால் நம்முடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு நாம் மாற வேண்டும் என்று நாம் மனப்பூர்வமாக அதை எடுக்க வேண்டும். So we should take our cross willingly so that we might be changed. நாலாவது, Fourthly, மறுபடியும் இந்த வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. அனுதினமும், he should do it daily. அப்போ ஒரு முறை எடுத்துக்கொண்டு போகிறது அனுதினமும் எடுக்க வேண்டுமா? He should not only take once, but he should do it daily. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know what is the meaning? நாம் அனுதினமும் அதை எடுக்கிறோம், கீழே வைக்கிறோம். அதனால தான் அடுத்த நாள் திருப்பி எடுக்க சொல்றாரு. It is because that we take it daily and keep it down, and that's the reason he says you should take it daily. இப்ப கையை தூக்கிட்டு சிலுவை தோல்ல போட்டு வெளியே போவோம், கொஞ்ச நேரம் ஏதோ பிரச்சனை வரும்போது கீழே போட்டுட்டு நம்ம சொந்த விருப்பத்தின்படி நடந்துருவோம். Now we have lifted up our hands and we have taken the cross and put it on our shoulder, and we will go from this place. But if some trials meet us, then we will put it down. அப்ப ஆண்டவர் சொல்றார், காலையில சொல்லுவார், திருப்பி எடு, உன்னை யார் கீழே போட சொன்னது, திருப்பி எடு. And early in the morning God will say to us, well, who asked you to keep it down? Take it. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் அவருடைய கரத்தில் ஒப்படைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். And all those who are water baptized, every day they should yield the members of our body one by one. நாம் சீக்கிரமாக நாம் எங்கே போக போகிறோம் என்று மறந்து விடுகிறோம். ஆகையால் தான் சிலுவையை சீக்கிரமாக மறந்து விட்டு கீழே போட்டு விடுகிறோம். Easily and very soon we forget our destination, and that's the reason easily we put down our cross. ஆகையால் அதை டெய்லி அனுதினமும் மறுபடியும் எடுக்க வேண்டும். So daily we should take it again and again and put it on our shoulders. இரண்டாவது, அனுதினமும் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன? So second, what is the second meaning of being saved? நமக்கு Daily. அனுதினமும் பாடுகள் உண்டு. We have a daily suffering. அப்போ காலையில் எழும்பும் போதே அந்த நாளுக்கேற்ற பாடுகளை சந்திக்க காலையிலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். So when we rise up early in the morning, we should receive the grace to endure the sufferings that is prepared for us on that day. அந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுதே நம்முடைய இருதயத்தை நாம் தேற்றிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாடுகள் உண்டு, எனக்கு கஷ்டங்கள் உண்டு, நான் அதை சகிக்க வேண்டும் என்று காலையில் நம்முடைய மனதில் சிலுவை சுமக்க வேண்டும். At the start of every day, we should be prepared ourselves in our mind, and we think we should consider that I have a suffering today, I need to bear it, I need to endure it. நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக ஒரு விசுவாசியா வாலிபனா இருக்கும்போது, Before I came to this ministry, while I was a young believer, ஒரு ஊழியக்காரனோடு நான் பேசினேன். I happened to have a conversation with a believer, a servant of God. ஊழியத்துக்கு வர விருப்பம் தான், ஆனால் ஊழியத்துல நிறைய கஷ்டங்கள் பாடுகள் இருக்கிறது. And I do have a desire to come for the ministry, but there are so many sufferings and pains in the ministry. அப்போ அவர் நல்ல ஆலோசனை சொன்னார். But then he gave me a very good counsel. ஊழியத்துக்கு வரும்போதே நான் பாடுபடணும், இதை அனுபவிக்க தான் போறேன், இது என்னுடைய பங்கு, இப்படி நீ யோசித்து வந்தால் நீ அந்த பாடாக இருக்காது. And if you prepare your mind and if you think within yourself, say it is only all sufferings and pains in the ministry, then all these sufferings will not have an effect on you. நம்முடைய ஒரு முன்னாள் பாஸ்டர் இருந்தார், ஒரு வெள்ளக்காரர் பாஸ்டர் டான். Our American pastor Don, அவர் அநேக பாடுகளை சகித்திருக்கிறார். and he endured so much of sufferings. இது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். Perhaps I would have already told you. அவர் பல அனுபவங்களை சொன்னார். He shared with me so many of his experiences. ஒரு நாள் 2 பேர் அவரை கத்தி வைத்து மிரட்டினார். ஒருவர் கத்தியை வயிற்றில் வைத்தார், ஒரு பின்னாடி முதுகில் வைத்தார். One day he was threatened by 2 people with a knife in their hands, one on his belly and one behind him. ஒரு நாள் 1 மணி நேரம் ஒரு போர் விமானம் அவரை நோக்கி சுட்டது.
One day, a warcraft, it targeted him and shot at him specifically on him. அவர் அந்த ஒரு மணி நேரம் அவர் அங்கே இங்கே ஓடி தப்பித்துக் கொண்டார். அந்த புல்லட் அவருடைய காது பக்கத்துல போறதை அவர் கேட்டார். For 1 hour he was just dodging all those bullets, and he was able to feel all the bullets that is raising near him. ஒரு நாள் அவர் கப்பலில் போய் கொண்டிருக்கும் அந்த கப்பல் ஒரு புயலில் மாட்டிவிட்டது. One day as he was traveling in a ship, that ship was entangled in the wind. அந்த முழு கப்பல் இப்படியே ஆட ஆரம்பித்தது. The whole ship was just shaking like this. கப்பலில் போனால் தான் தெரியும், பெரிய கப்பல், அதாவது இந்த ஃபெய்த்தோமை விட அது பெரிய 2-3 மடங்கு பெருசா இருக்கும். அது இப்படி நம்முடைய ஹாலே இப்படி ஆடினா எப்படி இருக்கும்? And people who are traveling in a ship, they might understand this. It is larger like this hall. If consider the whole hall is being tumbled like this. பொருட்களெல்லாம் உடையது, கிளாஸ் உடையது, ஜனங்கள்லாம் வாந்தி பண்ணுகிறார்கள். இவர் அதெல்லாம் டைம் அவர் ஏறி இது போல வெளியில கடலை பார்க்கிற ஒரு தூண் இருந்தது. அந்த டோரை திறந்து அந்த தூணை கட்டி பிடிச்சிட்டு அந்த புயலை பார்த்துட்டு இருக்கிறாரு. And all the glasses are broken, all the things are being broken, many are vomiting, and but our pastor, he just went out of the ship and he took hold of one of the pillars and he was just looking at the wind. ஒரு முறை அவருக்கு போடுவதற்கு Dress இல்லை. One day he did not have any dress to put on. ராத்திரியில இருட்டோட ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் வைத்த அந்த Dress-ஐ கழுவி காய போட்டு அது காலை விடுவதற்கு முன்பாக அதை போட்டுக் கொள்ளலாம் என்று நினைத்து அவர் பக்கத்துல உட்கார்ந்து தூங்கி விட்டார். காலையில் பார்த்தா திருடன் யாரை எடுத்துட்டு போயிட்டாங்க இருக்கிற ஒரு Dress. And he thought that in the middle of the night he could go to the railway station, and without no one noticing him he should wash his clothes, and after that before anyone wakes up he could have put on it, but he slept like that. But in the night someone has stolen his garments. இப்படி வரிசையா எத்தனையோ அனுபவங்களை சொல்லிவிட்டு And after listing out so many of his experiences, pastor சொன்னார், I have a complaint against God. Pastor, he said, I have a valid complaint against God. தேவனுக்கு விரோதமா எனக்கு ஒரு புகார் உண்டு. Against God I have a complaint against him. அப்ப என்னது என்று கேட்டேன். I asked him, what is that, pastor? He never lets me suffer. அவர் என்னை பாடுபடவே விடுகிறதில்லை என்று சொன்னார். He said, he does not allow, he never lets me to suffer. அப்ப நீங்க இதெல்லாம் சொன்னீங்களா, அதனால என்னது பாஸ்டர்? But I asked him, but what are all these things that you have listed now? அப்ப அவர் சிரித்து சொன்னார், He just smiled and said, when you yield yourself to suffer, you won't suffer. நீ பாடுபட வேண்டும் என்று நீ உன்னை ஒப்பு கொடுத்தால் நீ பாடுபட மாட்டாய். when you yield yourself to suffer, you will not suffer. இதுதான் பாடுகளினுடைய ரகசியம். This is the secret of suffering. ஐயோ ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது பயங்கர பாடா இருக்கும். பாடுபட வேண்டும் என்ற அந்த சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொண்டால் பாடாக இருக்காது. When you say, oh, this suffering should not happen to me, then that suffering will be very painful. But when we arm ourselves with the mind of suffering, that suffering will never be a suffering to us. ஒரு நாள் துவங்கும் போதே காலையிலே ஆண்டவரே இன்றைக்கு எனக்காக பாடுகளை வைத்திருக்கிறீர், அதை சுமக்க கிருபை தாரும், இதற்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எந்த பாடு வந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். So when we get ready early in the morning and to prepare for that day, and when we offer ourselves for all the sufferings that we have to go through, then all the sufferings throughout the day will never be a suffering, but we will be joyful in that suffering. இந்த பாஸ்டர் டான் ஒரு நாள் அவர் இப்படி சொன்னார். This Pastor Don, he said one day, ஒரு குறிப்பிட்ட சிஸ்டர் அவரை ரொம்ப வெறுத்தாங்களாம். one particular sister, she hated him very much. ரூமுக்கு போனா கூட பார்க்க மாட்டாங்களாம். Even when he goes to a room, she will not see him. அதாவது அவள் இவருடைய ரூம் அதை குடிக்க கொடுத்தா கூட அவர் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா வேற எங்கேயோ பார்த்து அப்படி வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. And when she goes into his room and she has to give something to drink, she will not look into his face, but she will look the other side and keep the drink, and she will go away. பாஸ்டர் அந்த சிஸ்டர் இங்க கொஞ்சம் வாங்க அப்படி. This pastor called that sister, come here. அவங்க அந்த பக்கம் வந்து என்ன அப்படினு கேட்டாங்க. And she just turned her face the other side and said, what is that? உங்களுக்கு எனக்கும் ஒரு பொதுவான காரியம், காமன் மேட்டர் இருக்கு தெரியுமா அப்படி. And he said, sister, between you and me there is a common matter. என்னது அது? She said, what is that? நீங்க என்ன வெறுக்கறீங்க, you hate me, நானும் என்ன வெறுக்கறேன். I also hate myself. அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே காரியம் தான பண்றோம். So are we not doing the same thing?
அப்ப பாருங்க அந்த சோதனை ஆண்டவர் எப்படி ஜெயித்தார். So how he overcome the trial? நம்முடைய கொள்கை என்ன? But what will be our thing? யாருடைய வம்புக்கும் போக மாட்டேன், அந்த வந்த வம்பை விட மாட்டேன். அதான் நம்ம கொள்கை. I will not interfere in others matters, but if somebody comes to me, I will not leave it like that. நம்முடைய சிலுவை அன்றாட ஜீவியத்தில் சுமக்க நாம் முன் வந்தால் யார் என்ன சொன்னாலும் அது நம்மை பாதிக்காது. So if we willingly come forward to take up and endure a cross, whoever might come against us, it will never affect us. செய்யாத குற்றத்துக்காக நம்மை திட்டினாலும் நாம் காலையிலே ஒப்பு கொடுத்தவர்களாச்சே, அதனால இது எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நன்றி ஆண்டவரே. Even if we are accused for the fault that we have not done, if somebody rebukes us, we will not take it to that, because we have already yielded ourselves to that suffering. ஒரு நாள் ஒரு நபர் ஒரு மீட்டிங்ல இதே போல ஒரு சண்டே சர்வீஸ், இதை விட பெரிய கூட்டம் நம்முடைய சபையில எழும்பி மைக்ல சாட்சி சொல்லிவிட்டார். எல்லாரும் கவனியுங்கள், இங்க இருக்கிற பாஸ்டர் தப்பு பண்ணி இருக்கிறார், எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி போய் உட்கார்ந்துட்டார். One day one brother assembly like this, he just stood up and he testified in the mic, saying to all the congregation, he said, all listen, the brother or the pastor here, he has done a very great mistake, and he just sat down. All believers be careful. All believers be careful. அந்த கூட்டத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். And I was also seated in that meeting. அந்த மீட்டிங் அந்த பிரசங்கம் நேரம் வந்து பாஸ்டர் எழும்பி நின்றார். And at the time of the message, the pastor stood up. அவருடைய கீ வேர்ஸ் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தின வேர்ஸ், உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். And the key verse that he has already prepared is, love your enemies. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Bless them that curse you. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். Pray for them that persecute you. ஆண்டவர் பாஸ்டர் சொன்னார், இதை நான் பிரசங்கம் பண்ண வந்தேன், ஆண்டவர் பிராக்டிகலா ஒரு அனுபவத்தை தந்தார். இன்னைக்கு எனக்கு ஸ்வீட்ஸ் லட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கு, கர்த்தர் அந்த சகோதரனை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்னார். The pastor said, I've already prepared this message this morning, but God has given me a practical lesson, and God has made me to have a laddu for as a sweet this, so God should bless that brother. இது போல நாம் பாடுபடுகிற சிந்தையை பாடுபட வேண்டும், இது எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்று ஆயுதமாய் தரித்துக் கொண்டால் வருகிற பாடை நன்றாய் வரவேற்கலாம். So also if we arm ourselves with a mind of suffering and we expect all things to happen, then everything will be good to us. இப்படி நம்மை நாமே வெறுக்கும் போது மறுதலிக்கும் போது, so when we deny ourselves and we reject ourselves, நமக்கு தேவன் முன்னாடி வைத்திருக்கிற சிலுவையை மனப்பூர்வமா நாமே எடுக்கும் போது, when we take the cross that is set before us willingly, நான் சாகும்படியாக நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போது, when we yield ourselves so that I might die, நான் வேண்டாம் என்று அனுதினமும் என்னுடைய சிலுவை எடுத்து நடக்கும்போது, when I take up my cross daily and walk rejecting myself, இது ஒரு பக்கத்தில் ஒரு மரண பயணமாய் இருந்தாலும், though on the one side it is the journey of death, மறுபக்கத்தில் இது மரண பயணம் அல்ல, இங்கேதான் ஜீவன் பிறக்க போகிறது. on the other side it is not the journey of death, but there is life that is born in there. நான் இயற்கையாக ஜீவிக்கிற ஜீவனை விட நான் மரிக்கும் போது இதை விட பெரிய ஒரு தெய்வீக ஜீவன் என்னுடைய வாழ்க்கை ஆளுகை செய்ய போகிறது. And when I die, and I'll die as a natural death, when I die I will have a divine life in me. ஆகையால் மரண பயணம் என்று சொன்னாலும் இது உண்மையாக மரண பயணம் அல்ல, இது ஜீவ பயணம். Though it is said as a journey of death, but indeed it is a journey of life. அந்த ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு மரணத்தை பார்த்து நான் ஒதுங்கி போனால், ஐயோ இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நான் பின்வாங்கினால், வேகத்தை குறைத்தால், வேற ரூட் வழியாக போனால், அதுதான் மரணம். If we try to look at death in one particular angle, and when we deny it and we say I do not need this death and I reject it, then that is danger. நாம் ஒரு மூல வசனத்தில் வாசித்தோம். We read in the key verse, அனுதினமும் தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற வேண்டும். every day he should take up his cross and follow me. இதை செய்யாமல் போனால் என்ன நடக்கும் தெரியுமா? If we do not do this, what will happen? அடுத்த வசனம் வாசியுங்கள். Let us read the next verse. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பும், என்னை நான் மறுதலிக்க மாட்டேன், சிலுவை எடுக்க மாட்டேன், நான் நல்லா இருக்கணும்னு விரும்புறேன், ஏன் இந்த கடவுள் இப்படி எல்லாம் பண்றாரு என்று சொல்லுகிறவன் அதை இழந்து போவான், அந்த ஜீவனை இழந்து போவான். For whosoever will save his life, he shall lose it. அடுத்தது, என் நிமித்தம்
நிமித்தமாக என்னை பின்பற்றணும் என்று சொல்கிறாயே, என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன், தன் ஜீவனை இழந்து போகிறேன், என்னை வெறுக்கிறேன், நான் வேண்டாம், சிலுவை எடுக்கிறேன், பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அல்லேலூயா. நம்முடைய கண்களை மூடுவோமா? Let us close our eyes. ஆகையால் அந்த ரட்சிப்பின் பாதையில் தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். We are indeed walking in the path of salvation. ஆகையால் நம்மை நாமே வெறுக்க நாம் ஒப்பு கொடுத்தவர்கள். We are people who have surrendered ourselves to hate இந்த ourselves. கடைசி நாட்களில் நமக்கு अनेक பாடுகள் உண்டு. In these last days we have many sufferings. சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. So for some questions we might not get an answer. ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார் என்று கேட்கலாம். ஆனால் கேட்கிற அந்த உரிமையை கர்த்தருடைய கையில் கொடுத்து விட்டோம். And we might ask, why did God do this? That we have also given that nature of questioning into his hand. ஒப்பு கொடுத்து நடந்து கொண்டே போவோமாக. Let us surrender ourselves and keep on walking. சிலுவையை சுமந்து நம்முடைய இயேசுவை பின்பற்றிக் கொண்டே இருப்போமாக. Let us bear our cross and let us follow our Jesus. அப்பொழுது கர்த்தருடைய ஜீவன் நமக்குள் ஆளுகை செய்யும். Then the life of Christ, it will reign in our life. அப்பொழுதுதான் சாவை சவால் விட முடியும். Then we can challenge death. அப்பொழுதுதான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு வாழ முடியும். Then we can live with the hope of resurrection. ஆகையால் நம்முடைய சொந்த விருப்பம் வேண்டாம் பிரியமானவர்களே. So beloved, let us not have all our self desires. എന്റെ ഇഷ്ടം ഒന്നും വേണ്ട പ്രിയനെ, നിന്റെ ഇഷ്ടം എന്നിൽ പൂർണ്ണമാക്കണേ. And I do not need any of my self desires. Oh, I give everything into your hand. என்னுடைய சித்தம் தேவனுடைய சித்தம் இல்லை என்றால் வேண்டவே வேண்டாம். If my will is not the will of God, I don't need it. சிலுவையை எடுப்பது என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு அர்த்தம், One meaning of taking up the cross is, நான் விரும்புகிற சில காரியங்கள் உண்டு, அது தேவனுக்கு விருப்பம் இல்லை, ஆகையால் அதற்கு வேண்டாம் என்று சொல்லுகிறேன். the thing, many things that I desire, it is not pleasing to Lord. Hating that, it is the lifting up the cross. இதை படிச்சா நல்லா இருக்கும், It would be good if I learn this. இந்த வேலை செய்தால் நல்லா இருக்கும், It would be good if I do என் this வீட்டை job. மாற்றி அந்த ஊருக்கு போனால் நல்லா இருக்கும், If I change my place of my location and go there, it's fine. இந்த இடத்துல லேண்ட் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும், It is good if I purchase a piece of land here. இந்த குறிப்பிட்ட Dress வாங்கினா எனக்கு போட்டா ரொம்ப அழகா இருக்கும். If I get a specific dress and if I adorn myself, it would be beautiful to me. திடீரென்று நமக்குள்ள இருக்கிற ஆவியான சொல்வாள் வேண்டாம். Suddenly the Spirit of God within us, he'll say no. உடனே நாம் சொல்ல வேண்டும் வேண்டாம். Immediately we should also cooperate with him and say no. அதுதான் சிலுவை. That is a cross. இரண்டாவது, Secondly, நாம் விரும்பாத சில காரியங்கள் உண்டு, அது ஆண்டவர் சொல்வார் இது என்னுடைய சித்தம், நீ செய்ய வேண்டும். there are some things that we do not desire in any way, but however God will say it is my will, you should take it. இந்த துண்டு பிரதி எடுத்து அந்த சகோதரன் அந்த இடத்தில் கொடு. He will say, take this big notice and give to that brother. ஐயோ கொடுத்து அவங்க ஏதாவது திட்டிட்டாங்க, கேள்வி கேட்டாங்க, சிறு பரியாசம் பண்ணாங்கன்னா அசிங்கம், வேண்டாம். And we will think, if at all I give to that notice, he will hate me and he will criticize, mock at me, so we will say no. உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த சகோதரனிடத்தில் நீ போய் மன்னிப்பு கேளு, குற்றவாளியை போல. And the brother that is working against you, you go to him and you as an accused person ask forgiveness of him. அது எப்படி, அவன் தானே தப்பு பண்ணான். And we will say, oh no, it is only he that did the fault. அது அப்படி சொன்னாலே நான் என்னை வெறுக்கவில்லை, மறுதலிக்கவில்லை. The moment that we say like this, it is that we have not started to hate us. ஆமா, நம்மை வெறுத்து ஆண்டவர் இது விரும்பாத சில காரியங்களை நீ செய் என் பிள்ளை என்று சொல்லும்போது செய்வேன் ஆண்டவரே, வேண்டும் ஆண்டவரே என்று சொல்வதுதான் நம்முடைய சிலுவை. And when we are not able to do the things that we hate, and when God says, my child, you should do it, and that is hating ourselves and that is bearing up our cross. எத்தனை பேர் இதற்கு ஒப்பு கொடுக்க தைரியம் உண்டு? How many of you have boldness to submit yourself? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா விரும்புகிற சில காரியத்தை வேண்டாம் என்று அவர் சொன்னால் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்காத சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று வேண்டும் என்று சொன்னால் எனக்கு வேண்டும். And when all the things that I desire, when God says no, then I need it. When God, the things that I desire, when God says no, then I should do it. That is bearing up the cross. அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who submit likewise, lift up your hands. நாம் நம்மை வெறுக்கிறவர்கள், We are a people who hate ourselves. இப்பொழுதே கையை தூக்கும் போதே நம்முடைய சிலுவையை எடுத்து விட்டோம். As we lift up our hands now, we have already taken up our cross. பிராக்டிகலான நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் திங்கள் செவ்வாய் புதன் வரும்போது சில கஷ்டங்கள் வரும்.
And practically all through this week, we will have some pains in our life. அந்த கஷ்டங்கள் வரும்போது இப்பொழுது கரங்களை உயர்த்தினபடினால் Because when we lift up our eyes, when the pains come to us, அப்பொழுது தேவனுடைய பெரிய கிருபையை நீங்கள் உணரப் போகிறீர்கள். you can realize the grace of God then. அந்த பாடாக இருக்காது. That suffering will not be a suffering. முள்ளின் மேல் மிதித்து ரத்தம் சிந்தினாலும் வலிக்காது. Even you might trample upon the thorns, you might not feel the pain. ஏன் தெரியுமா? Why? இன்றைக்கு கையை உயர்த்தினபடினால் அன்றைக்கு என் கிருபை உனக்கு போதும். Because you have lifted up your hands now, that day my